ஹலோ கைஸ், இன்னைக்கு உஷு அண்ட் டோரா எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், மறக்காம ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்க காமேஹாச்சியோட கேங்கு வந்து பார்க்கதான் ஒரே டெட் பாடிஸா இருக்கு. ஸ்பியர் போனதுக்கான தடையும் இருக்குமா, அதை தேடி அவங்க போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாத்தாவை எப்படியா காப்பாத்திட்டான். தாத்தா வந்து அங்க ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஹீரோக்கு வாங்கி தராரு. லேடிக்கும் அந்த பேய்களை பத்தி இப்பதான் தெரிய வருது. அந்த யோகைஸை நீங்க பாத்தீங்களா? இவன் அந்த காலமா இருந்தா என்னால இதை நம்பி இருக்க முடியுமான்னு கேட்டா, கிடையாதுப்பா தம்பி, இதோ இப்ப என்னால நம்ப முடியுது. கூட ஏதோ பஸ் வந்து மலையில இருந்து விழுந்துதான். அப்போ அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? யாருக்கும் ஒன்றும் இல்ல, எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. அங்க தாத்தாவும் அந்த ஸ்பியர் மேல ரொம்ப ஆர்வமா வராரு. தாத்தாவும் அந்த ஸ்பியரை பத்தி கேக்குறாரு. இந்த ஸ்பியரை பத்தி நீ ஏன்பா எனக்கு இன்னமும் சொல்லக்கூடாது? இந்த ஸ்பியரை பத்தி அவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அந்த டோரா அவன் எப்பத்துல இருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சான், அதுக்கும் மேல எங்க அம்மா யாரு, அவங்க எதுக்கு எவ்வளவு மிஸ்டரியா இருக்காங்க, அதுவும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதே மாதிரி அங்க கேக்கையும் பன்னியும் தாத்தாக்கு தரான். ஏன்னா அவ்வளவு நேரமா அவண்டி தான் சாப்பிட்டு இருக்கான். பன்னு கேக்கெல்லாம் நல்லா இருக்கு, யோகைக்கு கொடுக்கலாம்ப்பா, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சா ஹியூமன்ஸ் கூட அது நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடும் தெரியுமா. நம்ம ஹீரோக்கு யோகையை கொள்றது ஒன்றும் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதுங்களை கொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் கொல்லனா அதுங்க நம்ம ஹீரோவை கொண்டுல, அதுக்காக அவன் கொண்டு இருக்கான். இதுக்கப்புறம் அங்க போறதுக்கு டைம் ஆகுது. நைட் அவனுக்கு தங்கணும்னு ஆசை தான், இருந்தாலும் அவன் வேணான்னு சொல்லிட்டு அங்க போறானா. அங்க ஏகப்பட்ட யோகை வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட யோகைஸ் வருது. அதனால ஃபர்ஸ்ட் இங்கில இருந்து தப்பிக்கணும்னு அவன் ஓட ஆரம்பிக்கிறான். எல்லாரையுமே அவன் உள்ள போக சொல்றான். சீக்கிரம் உள்ள போங்க, ஏன்னா யோகைஸ் உங்களை கொன்றும். போற வழியில ஒரு லேடி அதுக்குள்ள பாக்குமா, ஜஸ்ட் மிஸ் எல்லாம் அவன் காப்பாத்துறான். இதுங்கெல்லாம் எதுக்கு தோத்துது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட வாழ்க்கை நினைக்கிறத விட போக போக கஷ்டமாயினே போகுது. இதே மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க, ஏகப்பட்ட யோகைஸ் இவனை சுத்து போகுது. கட்டத்துல நம்ம ஹீரோவால தாக்க பிடிக்க முடியல, அதுங்களும் பயங்கரமா தாக்குது. நான் என்ன இங்கேயே சாக போறேனா? இல்ல, எனக்கு எந்த விதமான உண்மையும் தெரியல. தெரியாம நான் இங்கேயே செத்துருவேனா? இல்ல, அப்படி நடக்க கூடாது. அங்க இன்னொரு யோகை தாக்கலான்னு வருமா, ஜஸ்ட் மிஸ்ல அங்க காமேஹாச்சி சிப்லிங்ஸ் அவங்க காப்பாத்துறாங்க. நீங்க ரெண்டு பேருமா? ஆமா, இந்த மாதிரி நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம், உங்களுக்கு பிரச்சனை தெரிய வந்தது, அதனால இங்க வந்துட்டோம். விஷயம் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ஒரு நல்லவன். அதே மாதிரி நீ வந்து எங்களுக்காக கண்ணீரை சிந்தின, அதுக்காக நாங்க இதுங்க எல்லாத்தையுமே கொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள பெரிய மாஸ்டரா இருக்கிற அந்த ஹிட்டோட்சுகி அந்த யோகை அப்படியே வந்து நிக்குது. அங்க இதே மாதிரி அவங்க மூணு பேரும் சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த ஹிட்சுகி இருக்குல்ல, அது இருக்கிறனால ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன ஆச்சு காமேஹாச்சிங்களா? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வேணா உங்களுக்கு ஒரு டீலை தரேன். என்னன்னா, நீங்க வந்து அந்த பையனை கொன்றுங்க, அதுக்கப்புறம் உங்களை நிம்மதியா நான் வாழ விடுறேன். என்ன டீல் வந்து நல்லா இருக்கா? விஷயமும் அதே சொல்றான், என்ன கொன்றுங்க, எல்லா விஷயமும் எண்டாயிடும். ஐயோ, நீங்க எதையுமே கண்டுக்காதீங்க. டோரா வந்து எங்க? டோரா எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல நின்று இருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல, அவன் எப்போ வேணாலும் வரலாம். காமேஹாச்சிங்களுக்கு அந்த டீல் வந்து சுத்தமா பிடிக்கல. அவங்க தாக்க போறாங்களா, திடீர்னு ஒரு மின்னல் அப்படியே பாயுது. அதுக்கு காரணமும் நம்ம டோரா தான். இங்க எல்லாருமே நான் இல்லாம யூஸ்லெஸ்ஸா இருக்கீங்க. என்ன நகட்டுமி மாரோ, நான் சொல்லியும் நீங்க இங்க வந்திருக்கீங்க. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் இவனை பிடிக்காது. நான் வந்ததுக்கு காரணம் இவனை நான் அப்படியே சாப்பிடணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், மத்தபடி எதுவும் இல்ல. இதே மாதிரி அவங்க தப்பிச்சு போறாங்க. நான் ஏதோ வந்தேன், நான் இல்லாம நீங்க வேஸ்ட் தான். இந்த இடத்துக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களால வர முடியாது. இப்போதைக்கு நம்ம சேஃப் தான். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு புகை மூட்டம் அது எல்லா இடத்துலயும் பரவ ஆரம்பிக்குது. அந்த இடமே புகை மூட்டத்தால ரொம்பிது. அந்த இடத்துல ஏதோ ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது, ஊஷியோ ஊஷியோ நீ உள்ள வரலாம். ஊஷியோ அப்படியே உள்ள போறானா, அந்த இடம் என்ன இடம்னே தெரியல. வாய்ஸ் ஒண்ணு கேக்குது, உள்ளவா. இடத்துல யாரோ இந்த மாதிரி இருக்கு, ஆனா யாரையுமே காணோம். யாரு எங்க இருக்கீங்க, மரியாதையா சொல்லுங்க, இல்லனா அவ்வளவுதான் குத்திடுவேன். ஊஷியோ நீ ஒன்னும் பயப்பட வேணாம், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். ஊஷியோ அப்பனா என்ன உனக்கு பயமா இருக்கோ? அப்படியெல்லாம் இல்ல. சரி ஊஷியோ, இதுக்கு நீ பதில் சொல்லு, உங்க அம்மாவா உனக்கு பிடிக்குமா? எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துலதான் இதுக்கு முன்னாடி ஒரு யோகாய் அவன் காப்பாத்திருப்பான்ல, அந்த யோகாய் கிடக்குது. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா நீங்க? ஆமா விஷயம், நாங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு தான் இங்க இருக்கோம். எல்லாத்தோட லீடரா இருக்கிற இந்த யோகை இது வந்து உங்க கூட பேச ஆசைப்பட்டான். அப்பனா யோகைஸோட லீடரே நீங்க தானா? ஆமா, என்ன விஷயம், எதுக்காக என்ன எல்லாருமே தாக்குறாங்க? பொறுமை, எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கு. ஆர்டர் படி உன்னோட முழு மனசோட கொஸ்டினுக்கான ஆன்சர் தனித்தனியா உனக்கு வரும். இப்பதான் அவங்க கதையை சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான டீமன் இருந்தது, அதுதான் ஹாக்குமென் நொமனோ. பல வருஷத்துக்கு முன்னாடி ஹாக்குமென் கூட ஒரு பயங்கரமான வார் போச்சு. கிட்டத்தட்ட 200 வருஷமா அந்த வார் தொடர்ந்து போச்சு. வார்ல நம்ம டோராலாம் பயங்கர ஆக்ரோஷமா சண்டை போட்டிருக்கோம். ஒரு கட்டத்துல அந்த பெரிய யோகை ஹாக்குமென், அது வந்து ஒரு பீஸ்ட் யோகை தான். கிட்டத்தட்ட அது 9 வாளோட இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான யோகை வரைக்கும் இல்லவே இல்லை. அந்த மாதிரி யோகையை நாங்க பார்த்ததும் இல்ல. அதுக்கு அடிபட்டிருக்கோம். இதனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அது வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கும். இடத்துலதான் அந்த ஹாக்குமெனை உங்க அம்மா சீல் பண்ணாங்க. உங்க அம்மாவோட கடைசி பேர் என்னது? துகாகோ அப்படின்னு சொல்றான். உங்க அம்மா தான் இத்தனை வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, உங்க அம்மாவோட அந்த பிளட் லைன். ஏன்னா உங்க அம்மா வந்து இத்தனை வருஷமா அதை ப்ரொடெக்ட் பண்ணல, அது வந்து ஒரு வார்
வாரிசா அது தொடர்ந்து நடந்திருக்கு. செஞ்சுரி முடிஞ்சோடனே அந்த பிளட் லைன்ல இருக்க வேற ஒருத்தங்க அவங்க வந்து அந்த பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த பேரியர் அதனால எங்களால அந்த பக்கம் போக முடியல, அதை அழிக்கவும் முடியல. அதனால தான் எல்லா யோகைஸும் ரொம்ப கடுப்பாவும் மேல இருக்கு. உன்னை தாக்குறதுக்கு காரணம் உங்க அம்மா தான். அம்மா இதுக்கு அந்த 9 வாளோட இருக்கிற அந்த ஹாக்குமேன் மாஸ்டரை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கான உண்மை வந்து எனக்கும் தெரியலப்பா. அதை வந்து அவங்க கிட்ட கேட்டாதான் நம்மளுக்கு தெரியும். அதனால நீ தான் கேட்கணும். அதே மாதிரி உன்னை வந்து எல்லா யோக்கையும் தொத்துதுல, அதை வந்து நான் தடுக்கிறேன். இப்போதைக்கு யாருமே உன்னை தொத்த மாட்டாங்க. அதுவும் எது வரைக்கும்னா உங்க அம்மாவை நீ மீட் பண்ற வரைக்கும். மீட் பண்ண உங்க அம்மாவோட உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும், எதுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னு. அதுக்குள்ள அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த எட்சுகி பெரிய யோக்கை அது வந்தது. அட இருங்க, நம்ம வந்து இப்பதானே மீட் பண்ணோம். இல்ல, நம்ம வந்து ஆல்ரெடியே மீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த மாதிரி ஒரு வயசான தாத்தாவையும் பார்த்திருப்பான்ல. அந்த தாத்தா வேற யாரும் இல்ல, இந்த யோக்கையா இருக்கிற இந்த தான். அதே மாதிரி அந்த சாயாவோட யோகை தான் சொல்லிருக்கும் இந்த நல்லவன் இவனை நம்பலாம் அப்படின்னு. அதனால தான் இப்போ பேசவும் செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி வெளியில போறாங்களா, வெளியில எட்சுகிக்கும் டோராக்கும் ஒரு பெரிய சண்டையே ஆரம்பிக்குது. தடுக்கிறதுக்கு அவன் போறானா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அம்மா நீ எங்க போன, அது வந்து என்னோட லைன்டா பைத்தியக்காரா. நகட்டோபிமாரு நீ வந்து திரும்பவும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாது. நான் ஒன்னும் ப்ரொடெக்ட் பண்ணல, நான் உன் கூட ஃபைட் பண்ணணும். அதுக்காக தான் இவனை ப்ரொடெக்ட் பண்றேன். அது சரி, இந்த மாதிரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ ஒன்னும் பண்ண வேணா, எனக்கும் அவனுக்கும் ஒரு பகை இருக்கு. அந்த பகையை நாங்க இப்போ தீர்த்துக்கிறோம். நல்ல லீடரா இருக்கிற அந்த தாத்தா ஒரு டியூவல் பேட்டில் வைக்கிறாரு. அப்படி நம்ம டோரா ஜெயிச்சா நம்ம எட்சுகி எதுவுமே பண்ணக்கூடாது. அதுவே நம்ம எட்சுகி ஜெயிச்சா அவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். பரவாயில்லையே, இது வந்து நல்லா இருக்கு, நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆமா, உன்ன மாதிரி 500 வருஷமா தூங்கின இருக்க ஒரு யோகாயால நீ இன்னும் தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? நான் ஒன்னும் தோத்து போக மாட்டேன். அங்க பயங்கரமா அதோட டென்டக்கலை வச்சு பிடிச்சு பயங்கரமா அடிக்குது. வந்து அந்த ஹாக்குமேன் அந்த யோகாயை 200 வருஷமா தேர்னதுக்காக. அதே மாதிரி இது வரைக்கும் நாங்க கொல்ல ட்ரை பண்ணி கொல்ல முடியாததுக்காக இந்த பஞ்சு. இதே மாதிரி அது பயங்கரமா அடிக்குது. ஒரு கட்டத்துல டோரா ஒரு ஃபயர் அட்டாக்கையும் எலக்ட்ரிக் அட்டாக்கையும் பந்து நல்லா அதோட நிலைமையே ஒரு மாதிரி ஆகுது. எட்சுகி அதுக்குள்ள நீ சோர்ந்து போன மாதிரி எனக்கு தெரியுது, அவ்வளவுதானா? இல்ல, என்னோட போட்டி ஒன்னும் இன்னமும் முடியல. ஆனா ஒரு கட்டத்துல ஒரே ஒரு பஞ்ச் அடிக்குமா, அதுக்கே அது மயங்கி போயிட்டு. அவ்வளவுதான், இந்த போட்டியில ஜெயிச்சது வேற யாரும் இல்ல, நம்ம டோரா தான். நல்ல எட்சுகி, நான் சொல்ற விஷயத்த தான் கேட்கணும். அப்புறம் நம்ம ஹீரோ போறதுக்கு அங்க டைம் ஆகுது. நீங்க ஏதாச்சும் வேணும்னா எங்க கிட்ட கேட்கலாம். நான் வந்து போதும், நான் நல்லா தான் இருக்கேன். இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. ஆனா எட்சுகி போகிறதுக்கு முன்னாடி அங்க கேக்குது, நகட்டோபிமாரு நீங்க எதுக்கு என்ன கொல்லவே இல்ல? பழைய நகட்டோபிமாரு அது பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சந்தோஷம்? இந்த மாதிரி 500 வருஷமா நான் வந்து ஒரு இடத்துல அடைஞ்சு கடந்தேன். அதுக்கப்புறம் நான் வெளியில வந்தோடனே டிராவல் நிறைய விஷயங்களை நான் கத்துக்கினேன். அதனால லைட்டா இப்ப இருக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் மாறிட்டேன். அதே மாதிரி என்னோட பேரு ஒன்னும் நகாட்டோபிமாரு இல்ல, புரியுதா? அப்போ இவன் என்ன சொன்னா, டோரா தானே இவன் பேரு. அதே மாதிரி அவங்க போறாங்க, அந்த லீடர் யோகை அதுவும் சொல்லுது, கண்டிப்பா இப்போ உனக்கு புரியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பாத. இதே மாதிரி இவங்க போறாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.